எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு சம் பார்ப்போம். 2024 கேட்ட கேள்வி. கொடுத்துருக்க சம்மில் பார்த்தீங்கன்னா 3x² - 27 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 2x² - 4x - 6 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3x² - 27 நம்ம இதுலேருந்து 3 வெளியே காமனாக எடுத்தால் x² - 9 வரும். இப்போ இந்த x² - 9 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 × x² - 3² எழுதலாம். இது வந்து a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. a² - b² ஃபார்மேட் வந்து a + b × a - b தான். அப்போ இந்த x² - 3² x + 3 × x - 3 எழுதலாம். இப்போ இந்த சம்மு இதுக்கு வரும். இப்போ இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 2x² - 4x + -6 இருக்கு. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸ்ன்னு மட்டும் இருந்ததுன்னா இங்கே மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. இங்கே 2xன்னு இருக்கிறதுனால தான் இந்த 2 வந்து இந்த 6 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -12 ஆட் பண்ணால் 4 வரணும், -4 வரணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12ம் ஆட் பண்ணால் 4ம் கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 6 × 4 இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துட்டு இது இப்போ -4 வரணும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் இங்கே மைனஸ் போட்டால் +4 வந்துடும். அதனால் -6 + 2. இப்போ இந்த 4xக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2x² - 6x + 4x - 6. இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் காமனா 2x வெளியே காமனா எடுத்தால் x - 3. அடுத்து இந்த ரெண்டுத்துலேயும் 2 வெளியே காமனா எடுத்தால் x - 3. x - 3ன்றது ஒரு ஃபேக்டரு, 2x + 2ன்றது ஒரு ஃபேக்டரு. இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக எந்த டேர்ம் இருக்குது? x - 3 தான் இருக்குது. அப்போ x - 3 தான் இதுக்கான HCF.